கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாயிருப்பதாக. தேவன் இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் ஜீவனுள்ளவர்களாக வைத்தார். இந்த நாளிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின மகாதேவனை ஆராதிக்கும்படியாக நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆகினாலே நம்மை நாமே தலைகளை சாய்த்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தர் பாவியாக நமக்காக அடிக்கப்பட்ட தேவனை நோக்கி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஜெபம். வானங்களும் வாழாதி வானங்களும் கொள்ளாத அற்புதே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரே, உங்கள் ஸ்தோத்திரனப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தமான நாள், இது மனமகிழ்ச்சியின் நாள். ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே உங்களை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதமான காரியங்களை நாங்கள் நினைவு கூறும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தின அருமையான நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இது பரிசுத்தமான நாள், இது மனமகிழ்ச்சி நாள். ஆராதிக்கின்ற இந்த நாளிலே கர்த்தாவே எங்கள் ஜீவனுள்ள தேசத்திலே ஜீவன் உள்ளவர்களாக எங்களை வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 2024ஆம் ஆண்டு கடைசி கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாக எங்களை கொண்டு வந்து சேர்த்து கர்த்தாவே நாங்கள் நொறுங்குண்ட இதயத்தோடு ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆராதிக்க நீர் தயவு பண்ணுவீராக. ஆண்டவரே, லூக்கா சுவிசேஷம் 12:12, 1 சாமுவேல் 3:9, சங்கீதம் 119:18 இந்த வார்த்தைகளை கொண்டு உரிமை பாராட்டுகிறோம். எங்களுக்கு தயவாக இறங்கும். ஆண்டவரே, உடைய ஜீவனுள்ள வார்த்தையினால் நீர் எங்களுடனே பேசியறலும். ஆண்டவரே, அடியேன் ஆண்டவரை மறையவும் நீர் தெரியவும், ஆண்டவரே நான் சிறுகவும் நீர் பெருகவும், ஆண்டவரே உடைய ஜீவனுள்ள வார்த்தையினால் எங்களுடனே உலாவி கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நம்ம கொடுத்ததுக்காக அவருடைய நாமத்தை நம்ம ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டுள்ளா இருக்கிறோம். இந்த தினத்திலே ஆண்டவரே இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம் கடைசி காலத்திற்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தந்தரும்படியாக நான் மன்றாடுகிறேன். பேனாவை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முடிவிலே நீங்கள் எவ்வளவோ நன்மைகள் செய்தீர்கள். எவ்வளவு நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர்கள் அல்லவா? நன்மை எழுதுகிறேன், அந்த புத்தகத்தில் நன்மை எழுதுகிறேன். சமாதானம் வரல, கிருபை சமாதானம் வரல, தயவு, கேடகம், காருண்யம், மன்னிப்பு, அநேக ஜீவனுள்ள வார்த்தைகளை தலைப்பின் அடிப்படையில் எழுதுகிறேன். ஆனால் தேவன் என்ன வானத்து பலகையை திறந்து கொடுத்தார்? கிருபை இல்லை, மன்னிப்பு இல்லை, தயவு இல்லை, கேடகம் இல்லை, காருண்யம் இல்லை, இப்பேற்பட்ட அநேக விதமான குணாதிசயங்கள் இல்லை. ஆனால் வானத்தின் பலகனை திறந்து மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1-3 மட்டுமாக வாசிக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது வசனத்தை சகோதரர்கள் வாசிப்பார்கள், அதை தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அது பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள்.
ஆண்டவர் வானத்து பலகை திறந்து கொடுத்திருக்க வேத பகுதி என்ன? இது கர்த்தருக்கு வேண்டும், அற்பமானது கர்த்தருக்கு வேண்டும், அசுத்தமானது கர்த்தருக்கு வேண்டும், கட்டப்பட்டது கர்த்தருக்கு வேண்டும், ஊழியத்திற்கு பயன்படாதது கர்த்தருக்கு வேண்டும், சோம்பேறியாய் ஒரே இடத்துல கிடப்பது கர்த்தருக்கு வேண்டும். இது கர்த்தருக்கு வேண்டும். பாருங்கள் தேவனுடைய அந்த மகா பெரிய அன்பை பாருங்க. அந்த கழுதையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த நாள்ல நமக்கு கழுதை என்று சொல்லும் போது நமக்கு கோபம் வருகிறது. யாராவது பாடல் பாடி இறக்கும் போது பாடல் பாடி திகினப்படும் கழுதை போல பாடி இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு உடனே கோபம். என்னுடைய குரல் அவ்வளவு கழுதை மாதிரி இருக்கா? தெலுங்குல ஏன் చెప్తారు? గాడిద గుడ్డు అంటారు. ஏனென்றால் அது அசுத்தமானது. அது ஒன்றுக்கும் அதை பயன்படுத்துறதுக்கு ஏதுவான காரியம் அதுக்குள்ள நன்மையான காரியம் ஒன்றும் இல்லை. அது அசுத்தமானதுதான், அற்பமான விலங்குதான், அது ஊழியத்திற்கு பயன்படாததுதான், அது கட்டப்பட்டதுதான். ஆனா அது தேவனுக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கூட கைதுக்கு ஒப்பான வாழ்க்கை தான். இந்த கைதை போலதான் நாமும் இருக்கோம் இந்த உலகத்துல. ஆனால் தேவன் அது எனக்கு வேண்டும் என்பது சொன்ன வாரணமாகவே அதே போல தேவன் நம்மையும் தெரிந்து கொண்டார். நம்ம கைதியை நம்ம நன்றாய் பார்க்க போமானால் கைதியை நம்ம மேல் புறத்திலிருந்து பார்க்கும் போது அத உடம்பிலே தலை முதல் வால் வரைக்குமாக கருப்பாக ஒரு கோடு ஒன்று இருக்கும். அதனுடைய இடது பக்கத்திலிருந்து வலதுபுறமாக ஒரு கருப்பான கோடு ஒன்று இருக்கும். அதை நீ மேலே உயர்ந்து பார்த்தோமானால் அது சிலுவை சாயலுக்கு ஒப்பாக காணப்படும். தலையிலிருந்து வால் மட்டுமாக கருப்பாக ஒரு நீட்டாக ஒரு கோடு இருக்கும். இந்த சோடு இருந்து அந்த சோடு மட்டுமாக ஒரு குறுக்கால ஒரு கோடு ஒன்று இருக்கும். అయితే யாருக்கும் உபயோகமற்றதுதான், ஆனால் தேவனுக்கு அது வேண்டும். இந்நாளிலே இந்த கைதை குறித்து ஒரு 5 விதமான காரியங்கள் குறித்து நாம் தியானிக்க போறோம். முதலாவதாக இந்த கைதை எப்பேற்பட்டது? அனைவரும் விரும்பப்படாத ஒரு காரியம், ஒரு பாத்திரமா இருக்கிறது. அதற்கு சரியான அழகு இல்லை, சரியான ஒரு குரல் இல்லை, அது அசுத்தம், அது ஊழியத்திற்கு பயன்படாதது. ஆனால் இந்த கைதை தேவன் தெரிந்து கொண்டது போல என்னையும் நம்மையும் தெரிந்து கொண்டார். முதலாவதாக பரிசுத்தமான வேதத்திலே ஒரு கைதை குறித்து பார்க்கப்படும். யோபு 39ஆம் அதிகாரம் 5 7 மட்டுமாக வாசிக்கலாம். முதலாவதாக யோபு 39ஆம் அதிகாரம் 5 7 மட்டுமாக வாசிக்கலாம். தயவாக உங்கள் வேத பகுதியை நீங்களே எடுத்து வாசித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதோ என் நாட்களை నేను అరణ్యంలో దాని ఎందుకు ఉప్పుపరంగా దాన్ని నివాసస్థలంగా నియమించింది. అంటే నాకు పొలాలను అది తిరస్కరించును. తోడు వారు కేకలు అది వినదు. అదొకగా అందుకే దానికి మేత భూమి ప్రతి విధమైన పచ్చని మొలకలు అది జరుగుతుంది. முதலாவதாக இந்த கழுதை குறித்து நான் பார்க்கும்போது இந்த கழுதை காட்டு கழுதை. காட்டு கழுதை தன்னிச்சையாய் திரிய விட்டவன் யார்? அந்த காட்டு கழுதை கட்டுகளை அவித்தவன் யார்? இந்த காட்டு கழுதையுடைய கட்டுகளை அவித்தது யார் என்று நமக்கு நன்றாக தெரியும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கட்டை அவித்தார்.
కట్టుకుంటున్నాడు. அதனுடைய குணாதிசயங்கள் என்ன? దాని గుణాతిశయం ఏంటి? அது முதல்ல காட்டு கழுதையா இருக்கிறது. అడవి గాడిద ఉంది. அது தன்னிச்சையா சுத்தும். అది స్వేచ్ఛగా తిరిగేది. சொல் பேச்சு இல்ல, சுய புத்தியும் இல்ல, சொல் புத்தியும் இல்ல. అది స్వేచ్ఛగా చెప్పిన మాటలు వింటూ సొంత బుద్ధి அதனுடைய விருப்பம் போல இந்த உலகத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கும். ఇష్టానుసారమైన జీవితం జీవితం. அதனுடைய இடத்தை ஆண்டவர் எப்படி கொடுத்தார்? దాని స్థలం ఎట్లా ఇచ్చారు? அதுக்கு வனாந்தரத்தை இடமாக கொடுத்தார். దానికి అరణ్యము ఒక ఇల్లు. உபர்ணத்தை வாசஸ்தலமாக கொடுத்தார். దాని నివాస స్థలం. அதனுடைய இடத்திலே அதனுடைய ஸ்தலத்தை பார்க்கும்போது ஜீவன் இல்லாமல் இருந்தது. నిర్జీవమైన స్థితిలో అది బతుకుతుంది. நம்முடைய வாழ்க்கையில இயேசு இல்லாத போது ஜீவனற்றவர்களாக ஜீவித்தோம். இந்த காட்டு கழுதை தன்னிச்சையாக சுட்டி தெரியும். யாருடைய பேச்சும் மதிக்காது. அதை மேய்க்கின்ற அந்த மேய்ப்பனுடைய வார்த்தையும் கீழ்ப்படியாது. அகம்பாவும் கர்வத்தோடு நிறைந்தது. அதனுடைய வாசஸ்தலம் உவர்நிலமாய் இருக்கிறது. ஆனால் தேவன் அதை மாற்ற விரும்பினார். அந்த காட்டு கழுதையுடைய வாழ்க்கை அற்புதமாக மாற்றினார். அதுக்கு சொல் புத்தியும் சுய புத்தி இல்லாவிட்டாலும் கூட, அது தன்னிச்சையாக சுட்டி திரிந்தாலும் கூட, அதனுடைய மேய்ப்பருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் கூட, அது வாழ்கின்ற ஸ்தலம் பாய கெட்டு போன ஸ்தலமா இருந்தாலும் கூட, அந்த காட்டு கழுதை எனக்கு வேண்டும். முதலாவதாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட கழுதை என்ன? காட்டு கழுதை. பைபிள்ல 3 விதமான கழுதைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது காட்டு கழுதை, இரண்டாவது கோவேறு கழுதை, கஞ்சரி காடு, இரண்டாவது கஞ்சரி காடு தான், இரண்டாவது கோவேறு கழுதை, மூன்றாவது பட்டணத்திலோ அல்லது ஊர்களிலோ இருக்கிற கழுதை. அந்த ஊர்களிலோ பட்டணத்திலோ இருந்த கழுதை குறித்து தான் நம்ம இந்த நாளிலே வேத பகுதியிலிருந்து எடுத்து வாசித்தோம். அந்த ஊரிலே பட்டணத்தில் இருந்தது எங்கே இருந்தது என்றால் கட்டப்பட்ட ஒரு நிலையில காணப்பட்டிருந்தது. பிரியமான சகோதரனே சகோதரியே, நாமும் கூட காட்டு கழுதை தான். நம்முடைய புத்தி மோசமும் அகம்பாவத்தோ நிரம்பியிருந்ததுதான். நம்முடைய மேய்ப்பாருக்கு நாம் மதியற்றவர்களாக அலட்சியம் பண்ணி கொண்டிருந்தோம். இவ்விதமாக நாம் இருந்தாலும் கூட அந்த கழுதை எனக்கு வேண்டும். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நேரம் இல்லாத காரணத்தில் சீக்கிரம். அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது ஏதாவது ஓய்வு நாளில் குளவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடுவானோ என்றார். இரண்டாவது கழுதை நம்ம பார்க்கிறோம். இது குண்டலோ படின காடித, குயிலே விழுந்த கழுதை. ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? ஒரு நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வரான். அங்க நியாய சாஸ்திரிகள் பரிசேயர்கள் இருக்காங்க. ஆண்டவர் எப்படியாச்சும் குற்றம் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த நீர்க்கோவை வியாதி உள்ளவன் சுகமாக்கப்படணும், குணப்பட வேண்டும். ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஓய்வு நாளிலே சொஸ்தமாகிறது நியாயமா என்று கேட்டார். இப்பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் இவருடைய வார்த்தையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நியாயசாஸ்திரிகள் பரிசேயர்களுடைய வார்த்தையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒருவேளை அது பாவம் என்று சொன்னால் அவர்களே கல்லெறிந்து கொண்டு விடுவார்கள். ஏனென்றால் அந்த கழுதையாகப்பட்டு தன்னுடைய குமாரனுக்கு ஒப்பாக அவர் பேசுகிறார். குமாரனுக்கு ஒப்புக்க ஒரு பையன் தன்னுடைய பையன் ஒரு குயில வீழ்ந்துட்டு அவன் தூக்க மாட்டாங்களா? நிச்சயமா தகப்பன் நியாயப்பிரமாணத்துக்கு விட விட்டு கூட தன்னுடைய குமாரனை தூக்குவான். எதுக்கு அவ்வளவு அன்பு தன்னுடைய குமாரன் மேல? இப்ப இவங்களால பேச முடியல.
அமைதியா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், ஒரு கைதியாவது எதாவது ஓய்வு நாளிலே குயிலே, அது துறவிலே குயிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடுவானோ? நாமும் கூட பயங்கரமான குயில விழுந்தோம். எங்க வாசிக்கிறோம்? சங்கீதம் 40:2 படியாக பயங்கரமான குயில விழுந்து கிடந்தோம். இரண்டாவது எங்க விழுந்து கிடந்தோம்? வெளிப்படுத்தும் விசேஷத்துல ஒரு குயில் இருக்கு, அது பாதாள குயில விழுந்து கிடந்தோம். தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார். நம்ம குயில வீழ்ந்த கையில தான், ஆனால் தேவன் கையெடுத்து நம்ம தூக்கினார். ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார செய்தார். மகிமினால் கனத்தினால் முடி சூட்டினார். குயில வீழ்ந்த கையில எனக்கு வேண்டும். அந்த குயில என்ன இருக்கும்? கண்ணீர் இருக்கும். கண்ணீர் துக்கம் இருக்கும். பாடுகள் அங்கே காணப்படும். வியாதி அங்க இருக்கு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இப்பேற்பட்ட காரியங்கள் அமைந்து போனாலும் பரவாயில்ல, நான் உன்னை தூக்குவேன். அவமானத்தோட அமிழ்ந்து போயிருக்கியா? வெட்கத்தோட அமிழ்ந்து போயிருக்கியா? நான் உன்னை தூக்குவேன். யா என்னுடைய குமாரன், என்னுடைய குமார்த்தி, நான் நிச்சயமா தூக்குவேன். தேவன் நியாய பிரமாணத்தை உழைத்து போட்டார். 10 கட்டளைக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். நீ உன்னில் அன்பு கூறுவது போல நீயும் அன்பு கூறுவாயாக. அன்பை பிரதானமாக ஒரு கட்டளையாக நம்ம கொடுத்தார். ஆகினால் அந்த அன்புள்ள தேவன் நம்மை அந்த குயிலிருந்து தூக்கி எடுத்தார். மூன்றாவதாக 1 சாமுவேல் 9:20. 1 சாமுவேல் 9:20. 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கவிதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆமா, மூன்றாவதாக காணாமல் போன கவிதை. அந்த கவிதை காணாமல் போனா கூட என்ன பண்ணுவாங்களா? கவலையே பட மாட்டாங்களா? அது எங்கன்னா போகட்டும், எங்கேயோ போய் சாகட்டும், எனக்கு அது தேவையில்லை. ஆனா அது எனக்கு வேண்டும். அது காணாமல் போனது, அது வழி தவறி போனது. ஆனாலும் கூட தேவனை தேடி கண்டுபிடித்தார். லூக்காஸ் சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்தில் 3 காரியங்கள் காணாம போகும். முதலாவதாக 100 ஆடுகள்ல ஒரு ஆடு காணாம போகும். 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாம போயிடும். 2 குமார்ல இளைய ஒரு குமாரன் காணாம போயிடுவான். காணாமல் போனப்பட்ட அந்த அதிகாரம், அந்த அதிகாரம் நிறைவடையும் போது சந்தோஷமா நிறைவடையும். தகப்பன் தூரத்துல அவனை பார்க்கும் போது அவனை போய் கட்டி பிடித்து முத்தம் செய்வான். வஸ்திரத்தை மாத்து, பாதரட்சிய போடு, மோதிரத்தை, எல்லாவற்றையும் அந்த குமாரனுக்கு கொடுப்பான். ஒரே சந்தோஷம், விருந்து ஆயத்த பண்ணுவான். நாமும் கூட இந்த உலகத்துல பயங்கரமான பறந்து விரிந்த இந்த உலகத்துல காணாமல் போனவங்க. நம்ம விட எத்தனையோ பேர் உண்மை உள்ளவர்கள், நீதிமான்கள், ஐஸ்வர்யவான்கள், ஞானவான்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? ஆனா நம்ம ஆண்டவர் தேடினார். அந்த கழுதை காணாமல் போயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க. ஆனால் இந்த கழுதை காணாமல் போன நம்மை கூட ஆண்டவர் தேடினார். ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் நரிகளுக்கு குழிகளும் உண்டு, மனுஷகுமாருக்கோ தலை சாய்க்க இடமில்லை. தரித்திரனா மாறி நம்ம தேடினார்.
వచ్చినాడు. தனவந்தராயினும் தரிதிரராணி தரிதிரராய் எம்மை தனவந்தராகவே தனவந்தராயினும் தரிதிரராணி தரிதிரராய் எம்மை தனவந்தராகவே தேவனாயிருந்தோம் அடிமை ரூபமானி தேவனாயிருந்தோம் அடிமை ரூபமானி பாவமுள்ள மனிதரே பாவமுள்ள மனிதரே ஆகினாலே காணாமல் போனவர்கள் తగ్గిపోయిన వారిని ஆக தேவன் நம்ம தேடி கண்டுபிடித்தார். మనం ఎత్తుకుంటూ వచ్చినాడు. அவருடைய முழு ரத்தத்தையும் முற்றிலுமாக நமக்காக சிந்தினார். ఆయన పరిపూర్ణ ఆయన రక్తమంతా కూడా మన కొరకు చిందించినాడు. தேவன் தனவந்தரா இருந்தாலும் நமக்காக தரித்திரராக மாற்றப்பட்டார். ఆయనతో ధనవంతులైన కూడా మన కొరకే దరిద్రులుగా இந்த காணாமல் போன ஆடு தேடுவதற்காக ఈ యొక్క తగ్గిపోయిన ఈ యొక్క గొర్రెలను వెతుకుంటూ వచ్చినాడు. அந்த ஆடு கிடைத்த உடனே దొరికినవే ரொம்ப சந்தோஷம் ஆண்டவருக்கு. అప్పటికి ఎంతో அந்த 100ல ஒண்ணு கிடைச்சிச்சு. ఆ ఊర్లో దొరికింది. தூக்கி தோல் மேல போட்டுக்கினாரு. బుధం మీద வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தார். ఇంటికి తీసుకొచ్చి இங்க சவுளுடைய கழுதை கூட தொலைந்து போனது. సౌలు గాడి కూడా అక్కడ వెళ్ళిపోయింది ఒకసారి. அது திரும்பவும் பிதாவினுடைய வீட்டில சேர்க்கப்பட்டது. అది మళ్ళా తండ్రికి వాడిని చేర్చబడింది. நம்முடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. మన తండ్రి దగ్గర అనేక నివాసస్థలం ఉన్నాయి. அந்த வீட்டில நம்மையும் சேர்த்தார். ఆ కులంలో మనం కూడా చేర్చినాడు. காணாமல் போனோம். మనం ఒకప్పుడు తగ్గిపోయాం. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நாம் காணப்பட்டோம். అయితే దేవుడు ఆయన దృష్టిలో మనల్ని தனவந்தரா இருந்தவர் தரித்திராக நமக்காக மாறி தேடினார். ఆయన ధనవంతులైంది కూడా మన కొరకే దరిద్రుడుగా భూలోకానికి వచ్చి நான்காவதாக யாத்திரையாகமும் నిర్గమకాండం 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திரையாகமும் 23 5ஆம் வசனம். உன்னை பகைக்கிறவருடைய கழுதை சுமையோட வீழ்ந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமோ? அவசியமாய் அவனுடனே கூட அதற்கு உதவி செய்வாங்க. இந்த 4வது கழுதை என்ன? ஓ பாரத்தை சுமந்த கழுதை. இந்த பாரம் சுமந்த அந்த கழுதைக்கு அது எங்க போகணுமோ அங்க மட்டும் தான் போகும். ஏனென்றால் அது முதுகில பாரம் சுமந்தப்பட்டிருக்கிறது. அந்த பாரத்தினாலே அதுக்கு சுதந்திரம் இல்லை. தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதுக்கு எங்க இலக்க வைத்தார்களோ அந்த இலக்கை நோக்கி போகணும். நமக்கு கூட ஒரு எஜமான் இந்த பூலோகத்தில் இருந்தான். பாவத்தின் பாரத்தை நம்ம மேல் போட்டு வைத்தான். பாவ சங்கிலினால கட்டி நரகத்துக்கு கொண்டு போனான். ஆனால் அன்புள்ள தேவன் நம்ம தேடி அந்த பாவ பாரத்தை எடுத்து போட்டார். ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நம்முடைய பாவ பாரத்தை ஆண்டவர் எடுத்தார். தேவன் நம்மை சுதந்திரவாளியாக மாற்றினார். ஆகினாலே நாம் தேவனை ஆராதிக்க பாத்திரவானா இருக்கிறோம். கடைசியாக 5வதாக யாத்திரையாகமும் 34ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாத்திரையாகமும் 34:20. அப்பொழுது கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக.
அதை மீட்டு கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு. గొర్రెపిల్లని ఇచ్చి గాడిదను పిల్లలను ముట్టుకోలేను, దాన్ని విమోచించుకొని ఎడల దాని మెడను విరగదీయగలను. இந்த ஐந்தாவது கைதை என்ன கைதை? ఈ ఐదవ గాడిద ఎలాంటి గాడిద? ஓ மீட்டு கொள்ளப்பட்ட கைதை. విమోచించబడిన గాడిద. நாமும் கூட மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். మనం కూడా విమోచించబడిన వారు. நமக்கு பதிலாக మనకు బదులుగా தேவ ஆட்டுக்குட்டியானவர் దేవుని గొర్రెపిల్లైన நமக்காக பலியானார். మన కొరకు బలైనాడు. வெளிப்படுத்தின விசேஷம் ప్రకటన గ్రంథం 5ஆம் அதிகாரம் 5వ అధ్యాయం 12ஆம் வசனம். 5:12. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் ప్రకటన గ్రంథం 5వ అధ్యాయము 12ஆம் வசனம். 12వ వచనం. அனைவரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். అది కూడా కలిసి చదువుకుందాం. 7 விதமான காரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 7 విధాల కార్యాలు ఇవ్వబడినాయి. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். இங்க பார்க்கும்போது 7 விதமான காரியங்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் వధింపబడిన గొర్రెపిల్ల நம்முடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். మన పాపల కొరకై కరువాల శిలువలో కొట్టబడినవాడు. இப்ப இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகப்பட்டது వధించబడిన గొర్రెపిల్ల இந்த కైదు மேல் అன்பు కూర్ந்தது. ఈ యొక్క గాడిద పట్ల ప్రేమ చూపించి அந்த காலத்திலே டிரான்ஸ்போர்ட்டுக்காக இந்த கவிதை உபயோகப்படுத்தினார்கள். ఆ దినాల్లో ఈ ప్రయాణ సౌకర్యాల కొరకు గాడిదను ఉపయోగించేవారు. இந்த கவிதையை நம்ம மீட்டு கொள்ளணும்னா, ఈ గాడిదను మనం విమోచించాలంటే, நம்முடைய பிரயாணத்திற்காக உபயோகப்படுத்தணும்னா మన ప్రయాణం కొరకు ఉపయోగించుకోవాలంటే ஒரு அங்க ஆடு பலியாக்கப்பட வேண்டும். అక్కడ ఒక గొర్రెపిల్ల వధించబడాలి. அந்த ஆட்டுக்குட்டியின் நிமித்தமாக தான் இந்த கவிதையை மீட்டு கொள்ளப்படும். ఈ గొర్రెపిల్ల ద్వారానే ఈ గాడిద విమోచించబడాలి. ஆண்டுடைய ஊழியத்து கூட ప్రభువు పరిచర్య కూడా தேவன் நம்ம மீட்டுக் கொள்வதற்காக, దేవుడు మనల్ని విమోచించిన ஆண்டுடைய ஊழியத்து நிமித்தமாக, దేవుని పరిచర్య నిమిత్తం நம்மை தெரிந்து கொள்வதற்காக మనల్ని ఎన్నుకోవడం నిమిత్తం தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்காக பலியானார். ఆ దేవుని యొక్క గొర్రెపిల్లగా మన కొరకే బలైన மோசே சொல்றாரு, మోషే చెప్తున్నాడు, ஆண்டவரே நான் திக்குவாய் ஆண்டவரே. ప్రభువా నేను నత్తివాడిని. கிதியோன் சொல்றார், గిద్యోను అంటున్నాడు, ஆண்டவரே நான் பயந்தாங்கொழியா இருக்கிறேன். ఆ ప్రభువా నాకు భయపడేవాడిని. இப்பேற்பட்ட அநேக பேர் அநேக விதமான காரணங்கள் சொன்னாலும் கூட ఇది అనేక కారణాలు చెప్పినప్పుడు కూడా நீதான் எனக்கு வேணும், అయితే అలాంటి వాళ్ళు ప్రభు కావాలంటున్నాడు. நீதான் என்னுடைய ஊழியத்துக்கு வேணும். నువ్వే నా పరిచర్య కావాలి. ஆண்டவர் என்ன பண்ணார்? ప్రభు ఏం చేసినాడు? அந்த ఆட்டுக்குட்டியின் மேலே பவனி வர விரும்பினார். అక్కడ అందువల్ల ఈ గాడిద మీద ప్రభు ఎక్కువ వచ్చినాడు. அது இம்மட்டுமாக காட்டிலே தங்கப்பட்ட ஒரு கைதியா இருந்துச்சு. అక్కడ ఇంతవరకు కూడా అడవి గాడిలో ఉన్న గాడిద அந்த காட்டு கைதியுடைய கட்டுகளை அவித்து ఆ అడవి గాడిద కట్టులన్నీ பட்டணத்திற்குள்ளா கொண்டு வந்தாங்க. ఈ పట్టణానికి తీసుకొచ్చినాడు. ஆனா மனிதர்கள் என்ன பண்ணாங்க? అయితే మనుషులు చేసినాడు. திரும்பவும் அந்த கைதி குட்டியும் அதோடைய தாயும் கூட கட்டி வைத்தாங்க. అక్కడ మరలా అక్కడ గాడిదను పిల్లలు కూడా కట్టివేసినారు. ஆனாலும் ஆண்டவர் அதை கண்ணோக்கி பார்த்தார். ప్రభు దాని మీద దృష్టించినాడు. தன்னுடைய சீஷருக்கு சொல்றார், శిష్యులు గారు చెప్పినాడు, அதோ ஒரு கிராமத்துக்கு போங்க, ఆ ఎదురుగుండా గ్రామానికి వెళ్ళండి. அங்க கைதை ஒன்று கட்டி வைக்கப்பட்டிருக்கும், అక్కడ ఒక గాడిద కట్టబడి ఉంటుంది. அதை அவித்துக் கொண்டு வாருங்கள், దాన్ని తీసుకురండి. அது என்னுடைய ஊழியத்துக்காக வேண்டும். అది నా పరిచర్యకు కావాలి. இன்னைக்கு நம்மை கூட தேவன் தெரிந்து கொண்டார். నేను పిల్లరా మనం కూడా ప్రభు అంగీకరి மோசே சொல்கிறது போல, మోషే చెప్పిన ஆண்டவரே நான் திக்குவாய். నేను கிதியோன் சொல்கிறது போல, గిద్యోను చెప్పిన நான் பயந்தாங்கொழி. నేను భయపడి ஆனா பரவாயில்ல, நீதான் எனக்கு வேணும். అయినా ప్రభు అన్నాడు, నువ్వే நம்ம கூட எத்தனையோ அநேக விதமான சாக்கு போக்கு சொன்னாலும் கூட కూడా ప్రభు దగ్గర అనేక సాకులు చెప్పినప్పుడు కూడా நமக்குள்ளாக நன்மையான காரியங்களை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர். మనం మేలైన కార్యాలు ఎదురు చూసేవాడు మన ప్రభు యేసు క్రీస్తు. இந்த காட்டு கைதுக்கு மேல வஸ்திரம் ஒண்ணும் கிடையாது. ఈ యొక్క అడవి గాడిదకి ఎలాంటి వస్త్రాలు లేవు. ஆனா மார்க்கு சுவிசேஷம் 11:7 మార్కు సువార్త 11:7 அந்த கைதின் மேல் வஸ்திரங்களை போட்டார்கள். ఆ యొక్క గాడిద మీద తమ వస్త్రాలన్నీ కప్పినారు. ஓ, இப்போது அந்த வெட்கம் அவமானம் மூடப்பட்டது. అక్కడ దాని కూడా అవమానము సమస్త కూడా అక్కడ కప్పబడి ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார், రక్షణ వస్త్రాలు ధరించి நீதி சால்வை கொடுத்தார். నీతి అనే భయపట్టించినారు. இப்ப அந்த கைதை கம்பீரமா போகுது. ఇప్పుడు చూడండి ఆ యొక్క గాడిద గంభీరంగా వీధిలో இவ்வளவு நாள் பாவத்தின் பாரத்தை சுமந்து கொண்டிருந்தது, ఇంతవరకు కూడా పాప భారం మోసుకుంటున్న గాడిద அசுத்தமான அழுக்கான கந்தைகளை சுமந்து கொண்டது. అక్కడ మురికి గుడ్డలు చాటివాని గుడ్డలు మోసిన గాడిద, அது அசுத்தமான விலங்கு, అక్కడ రకమైన గాడిద, அதனுடைய ரூபம் அசுத்தமானது, దాని స్వరూపం అశుద్ధం, அதனுடைய குரல் அசுத்தமானது, స్వరం అశుభ్రమైనది. யாரும் யாரும் விரும்பப்படாத ஒரு பாத்திரம். ఎవరు కూడా అక్కడ ఇష్టపడని ఒక గాడిద. அது எப்படி இருந்தாலும் అది ఎట్లన్నప్పుడు కూడా அது எனக்கு வேண்டும். ఆ ప్రభువు అది నాకు కావాలన్నా. பிரியமான சகோதரனே சகோதரி, ప్రియ సహోదర సహోదరులారా, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ప్రభు మనల్ని ఎన్నుకున్నాడు. பயங்கரமான குயிலும் மூளையான சேற்றிலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுத்தார். జగడగల దొంగ ఊరులో నుండి మన ప్రభువు మనల్ని పైకి నిలబెడుతున్నాడు. ஒருவரும் நம்மை பாராத போது మనల్ని ఎవరు కూడా
ఎందుకు చేయకపోయినప్పుడు ஒருவரும் நம்மை மதிக்காத போது, ఎవరు కూడా మన మీద మనం ఎందుకు చేయకపోతే ஒருவரும் நம்மை கைவிட்ட போது అందులో మనం చేయబడినప్పుడు ஆண்டவர் கைவிட மாட்டார். మన ప్రభు మన ఎందుకు చేయడు. ஆண்டவர் நம்முடைய தேவன், మన ప్రభు మన దేవుడు, அவர் அன்புள்ளவர். ఆయన ప్రేమ కలిగిన వాడు. நம்முடைய தேவன் நமக்கு சதா காலமும் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். మన దేవుడు మన జీవితకాలం అంతా కూడా రాజులకు రాజు ప్రభువులు ప్రభువుగా మన రక్షణ. இந்த கவிதை ஊழியத்துக்கு பயன்படுத்த வேண்டுமானால் ఈ యొక్క దాటిని దేవుడు పరిచయకు ఉపయోగించాలంటే ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக்கப்பட்டது. ఒక గొర్రె పిల్ల అక్కడ చంపబడింది. நம்முடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்துவானவர் பலியானார். మన పాప శాపాల కొరకై మన ప్రభువైన యేసుక్రీస్తు వారి శిలువలో நாம் இப்போ ஐந்து கைதைகள் குறித்து பார்த்தோம். 5 గాడిదలను చూస్తున్నాం. முதலாவதாக காட்டு கைதை, మొట్టమొదటి అడవి గాడిదను చూసినాం. இரண்டாவதாக குயிலே விழுந்த கைதை, రెండవది గుడ్డలో పడిపోయిన గాడిదను చూసినాం. மூன்றாவதாக காணாமல் போன கைதை, మూడవది అక్కడ తప్పిపోయిన గాడిదను చూసినాం. நாலாவதாக பாரத்தோடு இருந்த கைதை, నాలుగవదిగా అక్కడ భారాన్ని మోసే గాడిదను చూసినాం. ஐந்தாவதாக மீட்டு கொள்ளப்பட்ட கைதை. ఐదవది మోసించబడిన గాడిదను చూసినాం. இப்பேற்பட்ட சுபாவத்தினுடைய நம்மை ఇలాంటి స్వభావం కలిగిన మనల్ని தேவன் நம்மை மீட்டு கொண்டார். ప్రభువు మనల్ని విమోచించినాడు. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை தந்தார். పరిశుద్ధుల సహవాసం ఇచ్చినాడు. நீதிமான்கள், உத்தமர்கள், செம்மையானவர்கள் சேர்ந்து ஆராதிக்கின்ற தயவை பாராட்டினார். నీతిమంతులు, ఉత్తములు, అక్కడ పరిశుద్ధులు ఆరాధించే ఆరాధన మనం భాగ్యవశం చేసినాడు. இந்த நாளிலே தேவனை ஆராதிக்க వీళ్ళు ప్రభువుని ఆరాధించడానికి நம்முடைய வாயை திறந்து మన నోరు తెరిచి கர்த்தாவே என்னை இவ்விதமாய் மாற்றினீர், ప్రభువా నన్ను ఇంతగా మార్చినారు. இவ்வளவு உபகாரங்கள் எனக்கு செய்தீர், ఎన్నో ఉపకారాలు నాకు చేసినావు. என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து నా హృదయాంతరం కూడా ఉంది. இந்த ஆராதனை ஏறெடுக்கிறேன்னு கர்த்தாவே. ప్రభువా నా ఆరాధన నా స్థితి నీకు ఇస్తున్నాను. அது ஆண்டவருக்கு சுகந்த வாசனை தூப வர்க்கமாக அவர் சன்னிதானத்தில் போகும். అప్పుడు ప్రభువు సన్నిధిలో అక్కడ సుగంధ వాసనగా ఆయన ఆగ్రహిస్తాడు. கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ప్రభు ఈ మాట ఆశీర్వదించిన గాక.